வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்னன்றதை நீங்கள் கடைசியாக பாருங்கள். பட் அது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ட்ரெடிஷ்னல் டிஷ் அண்ட் சூப்பராக இருக்கும். ஃபைனலி எஸ், அதுக்கு நம்ம இந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். அண்ட் தக்காளியும் எடுத்துக்கிட்டு நறுக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி தானே பேசிக், எதுவுமே இல்லைன்னா வெறும் வெங்காயம் தக்காளி மசாலாஸ் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். ஏன் இவ்வளோ வெங்காயம் தக்காளி அப்படின்னா, ஒரு 10 பேர்கிட்ட 15 to 20 மெம்பர்ஸ் கிட்ட செய்கிறதுனால இவ்வளோ. ஸோ விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா நம்ம கீரையை முதல்ல வேக வச்சுருக்கோம். அந்த கீரையை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணாமல் இப்படி தான் வேக வைக்கணும். அண்ட் அதில் கொஞ்சம் நம்ம ஆனியன்ஸ் அண்டு டொமேட்டோஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டிருக்கணும். அண்டு லைட்டாக இப்போ போடுறதுன்னா போடலாம் உப்பு, இல்லைனா நம்ம அதை கடையும் போது உப்பு பார்த்து டேஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இதுலேயே நம்மளுக்கு காரத்துக்கு மிளகா அண்டு பூண்டு இந்த மாதிரி எல்லா கீரைக்கு தேவையான எல்லாமே நம்ம போட்டு இதில் நல்லா வேக வச்சுக்கலாம். அண்ட் கீரை ரொம்ப நேரம் வேகவே தேவையில்லை, உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ அது மாதிரி எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த மாதிரி செட்டியில் போட்டு நம்ம அதை போட்டு நல்லா குழன்னு செஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பழைய வீட்டிலலாம் இருக்குமான்னு தெரியல. அண்ட் சிட்டியில் இந்த மாதிரிலாம் கடைவாங்களான்னு தெரியல. ஸோ நீங்கள் மிக்ஸி வேணும்னா மிக்சியில் கூட நீங்கள் அதை கீரையை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டும் அஃப்கோர்ஸ் சேமாக தான் வரும். பட் நாங்கள் சாம்பாருக்கு பருப்போ இல்லை கீரையோ இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். அண்டு முதலே சொன்ன மாதிரி உப்பு அப்பப்போ நம்ம அதை போட்டு தேவையான அளவுக்கு நம்ம அப்பப்போ எடுத்து போட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். அண்டு இதுக்கடுத்து தான் நம்ம அந்த கீரைக்கு என்ன காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த தண்ணியை சட்டியில் வச்சுட்டு இதுக்கு அடுத்து அரிசி ஊற வச்சுருந்தோம், அதையும் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, களி தாங்க செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கீரையை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா அதெல்லாம் எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து தாளித்து விட்டுருவோம். எஸ், இது சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ஒன்றுங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த கீரையை எது கூடனாலும் ரைஸ் ஆர் களி அப்படியே கூட நான் சாப்பிடுவேன். வெறுமனே கூட சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப புளிப்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கு இந்த ராகி மாவை நம்ம கோதுமை மாவை எடுத்துக்கலாம். அது இப்படி தான் சில வீட்டிலலாம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வீட்டு வழக்கம்படி செய்வாங்க களி. பட் இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். கொஞ்ச நேரம் அதில் அந்த அரிசி வெந்திருக்கும். ஒரு 80% வெந்திருக்கிற அளவு அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி மாவு போட்டால் போதும். அண்ட் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம் இறக்கிட்ட பிறகு. ஏன்னா அதில் மாவாக ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால நல்லா போட்டு அதை செஞ்சுக்கலாம். அண்ட் கொஞ்சமாக எடுத்து ஒரு இதில் தட்டி அதை நம்ம எல்லாருக்கும் எத்தனை வேணுமோ, இல்லை சின்னதாக சைஸ் வேணும். அண்டு அதில் குழி மாதிரி பண்ணி அதில் குழம்பு போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ எந்த மாதிரி வேணுமோ, பெரிய சைஸோ சின்ன சைஸோ அந்த மாதிரி நம்ம இதை பண்ணி அதை போட்டு சாப்பிடலாம். வாங்க சாப்பிடுவோம். களி எடுத்தாச்சு. கீரையை சட்டியில் இருந்து போட்டு கிண்டி கலரி எடுத்தாச்சு. அதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி குழி மாதிரி பண்ணி சுட அப்படியே ஆவி பறக்க அது மேலே போட்டால் எனக்கு இதை எத்தனை டைம் பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பார்த்தே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் கண்டிப்பாக. சுட சாப்பிடும் போது நீங்கள் கண்டிப்பாக நார்மலாக சாப்பிட்றத விட குவான்டிட்டி கூடவே சாப்பிடுவீங்க. சாப்பிட உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் எவ்வளோ சாப்பிட்டிங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுவோம் கண்டிப்பாக. எனக்கு ரைஸ் அண்டு களி ஆரல்ஸ் ஏதோ இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூட குழம்பு இருந்தால் தான் பிடிக்கும். பாருங்கள், இப்போ நான் களியை சாப்பிட்டு அடுத்த 2 ரைஸ் போட்டு சாப்பிட்றேன். வேறு லெவல் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அண்டு இதை நல்லா நம்ம இந்த
உருண்டை மாதிரி பண்ணி கூட நல்லா உருட்டி உருட்டி வந்து சாப்பிட்லாங்க. அண்ட் ஏன்னா அதில் கீரை நல்லா வந்து ஜெல்லாகி ஊறிடும். போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு வாய் கொடுத்து சாப்பிடலாம். ஆரல்ஸ் நம்மளே வந்து அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து சாப்பிடலாம். இந்த யானைக்கெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா உருண்டை, அந்த மாதிரி நம்மளே வந்து சாப்பிடலாம். ஓகே, ஃபைனலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.